Hello everyone, Selenium Java beginners tutorial பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு day 17. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து how to click an element. இன்னைக்கு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக எடுத்திருக்கிற அப்ளிகேஷன் ஆரஞ்ச் HRM. இந்த அப்ளிகேஷன் லிங்கை டெஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ல இந்த லாகின்ங்கிற பட்டனை தான் கிளிக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த எலிமெண்ட்டை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அதாவது அதை ஃபைண்ட் பண்ணணும். செலீனியம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணாதான் அது மேலே இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி அந்த எலிமெண்ட் மேலே ஹோவர் பண்ணுங்க. அப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரைட் சைட் ஹைலைட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஐடி இருக்கான்னு பார்க்கணும், ஐடி இல்லை. தென் நேம் இருக்கான்னு பார்க்கணும், நேமும் இல்லை. தென் கிளாஸ் நேம் இருக்கு, பட் அது பார்க்க ரொம்ப லென்த்தியா அண்ட் ஆடா இருக்கு. இது யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி கிளாஸ் நேம் இருந்துன்னா மேக்ஸிமம் ஸ்கிரிப்ட் ஃபெயில் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டேக் நேம் இருக்கு. டேக் நேம் வந்து பட்டன் இருக்கு. எப்பவுமே டேக் நேம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அந்த பேஜ்ல அந்த டேக்ல ஒரு எலிமெண்ட் தான் இருக்கான்னு. மேபி மோர் தென் ஒன் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா ஸ்கிரிப்ட் ஃபெயில் ஆகும். ஸோ இந்த எலிமெண்ட் வந்து இந்த டேக் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அந்த டாம் மேல வச்சு கண்ட்ரோல் F கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு டெக்ஸ்ட் பேனல் ஓப்பன் ஆகும். அதுல வந்து பட்டனை வந்து கொடுத்துருங்க. பட்டனை நீங்க போடும்போது இங்க 1 of 1ன்னு காமிக்கும். 1 of 1ங்கிறது அந்த வெப் பேஜ்ல ஒரு எலிமெண்ட் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுல 1 எலிமெண்ட் தான் இருக்கிறதுனால இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ரன் பண்ணும்போது இந்த எலிமெண்ட் மேலதான் செலீனியம் இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நம்ம இந்த எலிமெண்ட் எப்படி ஃபைண்ட் பண்றோம்னா யூசிங் டேக் நேம். ஸோ கோடோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுனால க்ரோம் டிரைவர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பேஜ் லோட் ஆக டைம் ஆகுது, ஸோ இம்ப்ளிசிட் வெயிட் யூஸ் பண்ணுறேன். ஸோ டாம்ல எலிமெண்ட் ப்ரெசென்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணும். தென் டிரைவர் டாட் கெட் யூஸ் பண்ணி யூஆர்எல் லோட் பண்ணுறேன். யூசர் நேமுங்கிற வெப் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கு அட்மின்ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். தென் பாஸ்வேர்டு எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணி அட்மின்ங்கிற வேல்யூவை 1 to 3ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது, அந்த லாகின் பட்டனை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஃபைண்ட் லாகின் பட்டன். ஸோ இதுவும் டிரைவர் கிட்ட தான் சொல்ல முடியும். ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் நம்ம எதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண போறோம், டேக் நேம். ஸோ டேக் நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள பட்டன்னு கொடுத்துருங்க. எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த வெப் எலிமெண்ட்டை வந்து வெப் எலிமெண்ட்ங்கிற ஒரு வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ வெப் எலிமெண்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா வர சஜஷன்ல ஐன்னு வர வெப் எலிமெண்ட். தென் லாகின் கொடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள ஸ்டோர் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் A கண்ட்ரோல் I கொடுத்தீங்கன்னா அலைன் ஆயிரும். இப்போ கிளிக்கு என்ன பண்ணும், இந்த லாகின்ங்கிற பட்டன்ல இருந்து கிளிக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. செலீனியமோட இன்பில்ட் மெத்தட் கிளிக். இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த எலிமெண்ட் வந்து கிளிக் ஆகும். இப்போ ரன் பண்ணலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பேஜ் லோட் ஆயிடுது அண்ட் லாகின் பட்டன் கிளிக் ஆகி லாகின் ஆயிடுச்சு. ஸோ ஒரு எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணாமல் அந்த எலிமெண்ட்டை எப்படி கிளிக் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ.